இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி குரு சுக்கிரன் சேர்க்கை நடைபெற இருக்குது. இந்த 4 ராசிகளுக்கு ராஜ வாழ்க்கை தான். அதில் உங்கள் ராசி இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. மேச ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் சேர்க்கை நடக்க போகுது. இந்த 2 கிரகங்களும் மேசராசியில் ஒன்றா தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் மேசராசியில் சுக்கிரனும் வியாழனும் ஒன்றா இருக்க போகிறாங்க. மேலும் ஜோதிடத்தில் குரு மற்றும் சுக்கிரனின் இந்த சேர்க்கை முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த 2 கிரகங்களும் மேஷத்தில் ஒன்றா சேரப்போகுது. அதுவும் ஏப்ரல் 24ஆம் தேதி இந்த அபூர்வ சேர்க்கை நடக்க போகுது. இதனால் 4 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. இந்த நிலையில் குரு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை எந்த 4 ராசிக்காரங்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி தரும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மேஷராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் மற்றும் குரு சேர்க்கை மேஷராசியில் நடக்க இருப்பதனால இந்த சூழ்நிலையில் மேசராசி என்பவர்களுக்கு வரப்பிரசாதம் கிடைக்க போகுது. வெற்றி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் அழகுபடுத்தும். அதே போல் உங்கள் சமூக கௌரவத்தை அதிகரிக்கும் மற்றும் நிதி நன்மைகளை கொண்டுட்டு வரும். இந்த காலம் வியாபாரிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வணிகம் முன்பை விட சிறப்பாக இருக்கும். தொழில் முயற்சிகள் எல்லாம் சிறக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகளிடமிருந்து அங்கீகாரம் மற்றும் முக்கியமான பொறுப்புகளை ஏற்கும் வாய்ப்புகள் கூட எதிர்பார்க்கலாம். மேசராசியில் சுக்கிரன் குரு இணைகிறாங்க. பல நிதி பலன்களை பெற போகிறீங்க. மிதுன ராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் வீட்டில் சுக்கிரனும் வியாழனும் இணைகிறாங்க. முன்பை விட இப்போது சாதகமான பலன்களை பெற போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலைமை முன்பை விட வலுவாக இருக்க போது. நிதி ஸ்திரத்தன்மை ஏற்கனவே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்குது. மேலும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள திட்டங்கள் நிறைவேறும். உயரதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும். இது தவிர மேசராசியில் சுக்கிரன் குரு இணைகிறனால உங்கள் காதல் வாழ்க்கையும் முன்பை விட சிறப்பாக இருக்க போது. உங்கள் துணையுடன் நீங்கள் உறவு நல்ல முறையில் பேணி உறவு வலுப்பட போகுது. அடுத்து கடகராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் மற்றும் குரு சேர்க்கை கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி பாதையை திறக்க போகுது. இந்த காலகட்டத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக பல வெற்றிகளை பெறுவீங்க. பல்வேறு துறைகளில் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. உங்களின் சமூக கௌரவம் அதிகரிக்கும். உங்கள் சமூகத்தில் வித்தியாசமான தோற்றம் இருக்கும். மேலும் உங்கள் பணியிடத்தில் முழு ஆதரவை பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நல்ல செய்திகளையும் பெறலாம். அடுத்து துளாராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா துளாராசி என்பவர்களுக்கு குரு மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை பார்த்தீங்கன்னா 7வது வீட்டில் நடக்க போது. குரு சுக்கிரன் நேரடி பார்வை கல்வி, தொழில், பணம், வணிகம் மற்றும் திருமண வாழ்க்கைக்கு இனிமையானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். இந்த ராசி அன்பர்கள் புதிய வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் புதிய வேலை கிடைக்கும். இந்த காலம் வேலை மற்றும் வணிக விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்கள் மற்றும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு சுக்கிர சேர்க்கை பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி ராஜ வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.